வெல்கம் டு மை சேனல். அரை நெல்லிக்காய் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஊறுகாய் பார்த்துடலாம். அரை நெல்லிக்காவை மரத்துலேருந்து பறித்து அது கீழே விழும்போது அதில் கொஞ்சம் அடிபட்டு கல் தூசெல்லாம் அதில் சேர்ந்துடும். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருந்தால் சீக்கிரத்தில் கெட்டு போகாது. வாஷ் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் ஒன் பை ஒன்னாக அந்த திரு சொம்பில் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேறு எதனா பார்த்துருந்தா கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆடி மாதம்னாலே நிறைய வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் கூழ் ஊற்றுவாங்க. அதுக்கு இந்த சைட் டிஷ் வச்சு நீங்கள் கூழோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா நெல்லிக்காயும் அந்த சொம்பில் சேர்த்ததுக்கப்புறமா எல்லா நெல்லிக்காயும் திருசொம்பில் நான் சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் இதில் நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப காரமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 200 கிராம் நெல்லிக்காய்க்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த ஊறுகாய் நல்லா உப்பில் ஊறி சாப்பிடும்போது புளிப்பு, காரம், உப்பு இது 3 நல்லா கலந்துருக்கிறதுனால நாக்கில் போடும்போது நல்லா சுருக்குன்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்ட உடனே எச்சில் ஊறுற மாதிரி இருக்கும். பண்ணி வச்சுருக்க எல்லா மிளகாயும் சொம்பில் சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி செய்யும் போது உப்பு நல்லா எல்லாத்தோடு மிக்ஸ் ஆகும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த உப்போடு கூட நல்லா ஊறும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெல்லி மரம் யார் வீட்டிலலாம் இருக்கோ அவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.